வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, பல்வேறு விதமான சயின்ஸு சம்மந்தமான படிப்புகள், இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்புகள், அக்ரி சம்மந்தமான படிப்புகள், அதுக்கப்புறம் டிப்ளமோ படிப்புகள், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் செக்டார் எல்லாம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸை பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் சம் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் எடுத்து பாருங்கள். மேலே ஐ பட்டனில் பிளேலிஸ்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அதை பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற இந்த சீரியலில் இன்னைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, +2 படித்து முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஃபார்மசியில் ஏதாவது படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் டிப்ளமோ இன் ஃபார்மசின்னு சொல்கிற டிஃபார்ம் படிப்புக்கும் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் அப்படின்னு சொல்கிற படிப்புக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஃபார்மோ இல்லை பிஃபார்மோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அந்த இன்டென்ஷனில் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டிஃபார்ம் அண்ட் பிஃபார்ம் ஸ்டடீஸை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தனித்தனியாக பார்க்கறத விட முதல்ல ரெண்டையுமே பேரலாக நாம் கம்பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிஃபார்மில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இல்லை என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபார்ம்ங்கிறது டிப்ளமோ லெவல், அதாவது என்ட்ரி லெவல் படிப்பாக இருக்கு. பிஃபார்ம்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஸோ இன்டர்மீடியட் லெவல் கிராஜுவேட் லெவல் படிப்பாக இருக்கு. டிஃபார்ம்ங்கிறது 2 வருஷம் படிக்கக்கூடிய நான் செமஸ்டர் பேட்டர்னில், அதாவது இயர்லி ஒரு எக்ஸாம் தான் வரும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி வராது. அந்த மாதிரி நான் செமஸ்டர் பேட்டர்னில் 2 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு டிப்ளமோ இன் ஃபார்மசி. வேறஸ் பிஃபார்ம் அப்படிங்கிறது 4 வருஷம் செமஸ்டர் பேட்டர்னில், அதாவது டோட்டலாக 8 செமஸ்டர் படிப்பீங்க. ஸோ டியூரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபார்ம் 2 வருஷம், பிஃபார்ம் 4 வருஷம். டிஃபார்ம் நான் செமஸ்டர் பேட்டர்ன், பிஃபார்ம் செமஸ்டர் பேட்டர்ன். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் தான். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸு இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அது கூட அடுத்து 4th சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபார்ம் எல்லாம் ரொம்ப சீப்பு. 2 வருஷம் தான் படிக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு 40,000, 50,000, 60,000ன்னு காலேஜை பொறுத்து ஒரு 40 to 60, 65,000 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வரும், ஹாஸ்டல் செப்பரேட்டு. ஆனால் பிஃபார்ம்ங்கிறது டியூரேஷனும் அதிகம், 4 வருஷம் படிக்கிறீங்க, டியூஷன் ஃபீஸும் அதிகமாக இருக்கும். மினிமம் 1 lakh ரூபி கேட்பாங்க, மேக்ஸிமம் 3 lakh ரூபி வரைக்கும் கேட்குற காலேஜஸும் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் போனீங்கன்னா 2.25 லட்சம் 2.5 லட்சம் ரூபா பிஃபார்முக்கு கேட்குறாங்க. எஸ்ஆர்எம் மாதிரி காலேஜஸ்ல எல்லாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பிஃபார்முக்கு 2.25 lakhs per annum ஃபீஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்டல் எக்ஸாம் ஃபீ இதெல்லாம் செப்பரேட்டு. ஸோ டிஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு டியூரேஷனும் கம்மி, படிக்கிற டியூஷன் ஃபீஸும் கம்மி. பிஃபார்ம்ங்கிறது ஃபீஸ் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன் அதிகம், படிக்கிற ஃபீஸும் அதிகம். ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்காலர்ஷிப் தான் அவைலபிள். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் 2க்குமே அப்ளிகபிள். அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கோ, மீன்ஸ் அண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி மைனாரிட்டி பீப்புளுக்கு இருக்குது அந்த ஸ்காலர்ஷிப்ஸு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி SC ST பீப்புளுக்கு ஹாஸ்டலுக்குன்னு சொல்லி மந்த்லி சம் மணி கொடுப்பாங்க, அந்த ஸ்காலர்ஷிப்பு. அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ரெண்டுத்துக்கும் அப்ளிகபிள் தான். அப்புறம் ரெண்டுமே ரிஜிஸ்டரபிள் படிப்பு தான். நீங்கள் டிஃபார்ம் படித்ததுக்கு அப்புறமும் சரி, இல்லை பிஃபார்ம் படித்தாலும் சரி, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எய்தர் நீங்கள் ஜாப் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லைனாக்கா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி, அதாவது இந்த படிப்போட வேலிடிட்டி உங்களுக்கு எங்கே வருது எங்கே முடியுதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு அப்படின்னாக்கா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். டிஃபார்ம் படிச்சிருக்கீங்க, பிஃபார்ம் படிச்சிருக்கீங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும்.
அப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபர்தராக எந்த ஒரு ஜாப் போகிறதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அப்போ தான் உங்கள் டிகிரி வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து ரெண்டுக்குமே காமன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டிப்ளமோ படிச்சீங்கன்னா அடுத்து பிஃபார்ம்லேயோ இல்லை ஃபார்ம் டி படிப்புலையோ நீங்கள் வந்து லேட்டரல் என்ட்ரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். பிஃபார்ம் படித்தாக்கா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அடுத்து எய்தர் எம்ஃபார்ம் படிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா ஃபார்ம் டியில் வந்து இதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து அடுத்து படிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு இருக்குது. என்ன டிப்ளமோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்கேஸ் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறதாகட்டும், இல்லைனா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கம்பவுண்டர் வேலைக்கு அப்ளை பண்ணுறதாகட்டும், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணுறதாகட்டும், நீங்களே ஓனாக மெடிக்கல் ஷாப் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இம்மிடியட்டாக அவைலபிள் ஆயிரும். டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிங்க அப்படின்னாக்கா இதே எல்லா சான்சஸும் இருக்குது உங்களுக்கு பிஃபார்ம் படிச்சிங்கன்னா. பட் டிஃபார்முக்கும் பிஃபார்முக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மைனூட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டிஃபார்ம் படித்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து டைமு பணம் ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரேதர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் கடையில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கடை வச்சு உக்காந்துடலாம், இல்லைன்னா ஒரு ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பிஃபார்ம் அப்படின்னாக்கா நீங்கள் பிஃபார்ம் எல்லாம் படிச்சிங்கன்னாலும் இதே மாதிரியான ஜாபுக்கு தான் வருவீங்க. ஆர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் போகலான்னு சொல்லி உங்கள் மைண்ட் அந்த மாதிரி டைவர்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன், அகாடமியா இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னாக்கா பிஃபார்ம் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற 2 வருஷம் படித்தோம், இம்மிடியட்டாக நம்ம ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா ஒரு ஜாபோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஃபார்ம் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த 2 படிப்பிலையும் டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இந்த 2 படிப்புலையும் இருக்கக்கூடிய காமன் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமேடியல் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ரிமேடியல் பயாலஜி. இது வந்து டிப்ளமோலையும் உண்டு, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம்லேயும் உண்டு. அதாவது நீங்கள் +2ல் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க, பயாலஜி படிக்கல அப்படின்னாக்கா இங்கே வந்து ரிமேடியல் பயாலஜி நீங்கள் படிக்கணும். ஒருவேளை +2ல் பயாலஜி படிச்சுட்டு மேத்தமேட்டிக்ஸ் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ரிமிடியல் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும். இது வந்து காமன் டு போத் டிஃபார்ம் பிஃபார்ம் ரெண்டுக்குமே வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து காமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மசூட்டிக்ஸ், அதாவது ஒரு மருந்து தயாரிக்க தேவையான மூலப்பொருள்கள், அதனோட ப்ரீ ஃபார்முலேஷன் என்ன, இதெல்லாம் ரெண்டுலேயும் காமனாக வரும். அப்புறம் ஃபார்மகாலஜி, டாக்ஸிகாலஜி, அந்த மருந்து வந்து எப்படி பயன்படுது, அந்த மருந்துனால வரக்கூடிய எதிர்வினை, இதுவும் வந்து ரெண்டுலேயும் காமனாக வரும். அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரெண்டுலேயும் காமனாக வரும். அப்புறம் ஃபார்மகோ காக்னசி அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசம்ஸான தாவரம், விலங்குகள், இதிலிருந்து மருந்துகளை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டிப்ளமோலையும் வரும், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிலையும் வரும். பட் லெவல் ஆஃப் ஸ்டடி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் இன்ட்ரோ பார்ட் படிப்பீங்க, இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி இது எல்லாமே வந்து 2 பேப்பர்லேயும் உண்டு. இந்த ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி நர்சிங்கு, பிஃபார்மு, டிஃபார்மு, ஃபார்ம் டி, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ் எல்லாத்துலேயும் இது வரும். ஹெல்த் கேர் படிப்பு அப்படின்னு போனீங்கன்னாக்கா இந்த ஹியூமன் அனாட்டமி அண்டு ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக ஒரு பேப்பர் உங்களுக்கு இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் சப்ஜெக்டே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிங்கிறது வந்து ஒரு ரெகுலர் பேப்பர் இன் ஹெல்த் கேர் செக்டார் படிப்புக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சோசியல் ஃபார்மசி, கம்யூனிட்டி ஃபார்மசி இந்த மாதிரியான படிப்புகள் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும். சோசியல் ஃபார்மசினா என்ன, இப்போ ஒரு ட்ரக் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா அந்த ட்ரக்கை பற்றின ஒரு ஃபாலோ அப்பு, ஒரு ரிசர்ச்சு, அந்த ட்ரக்குனால வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு இதையெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய இந்த இம்பேக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து சோசியல் ஃபார்மசியில் வரும். கம்யூனிட்டி ஃபார்மசிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கடையில் உக்காடுறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்க, இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ வேலை செய்கிறீங்க, ஃபார்மசிஸ்டாக வேலை செய்கிறீங்க, இப்படியெல்லாம் இருக்கிறது வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி. ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி ஆகட்டும்,
சோஷியல் ஃபார்மசி ஆகட்டும், உங்களுக்கு ரெண்டுலேயுமே டிப்ளமோலையும் வரும், பி ஃபார்ம்லேயும் வரும். அப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் பேத்தாலஜி, ஃபார்மகோ தெராப்புட்டிக், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டி ஃபார்ம், பி ஃபார்ம், ஃபார்ம் டி எல்லாத்துலேயும் இந்த படிப்பு வரும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி, அப்புறம் வந்து இந்த ஃபார்மசிக்கு உண்டான சட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஜூரிஸ்ப்ருடன்ஸு, இதுவும் வந்து எல்லாத்துலேயுமே வரும். உங்களுக்கு வந்து டி ஃபார்மில் வரும், பி ஃபார்மில் வரும், ஃபார்ம் டியில் வரும். இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபார்மசி அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான லாவை வந்து நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேப்பராக கண்டிப்பாக இருக்கும். இந்த சட்டத்திட்டங்களை பற்றி படிக்கிறது, எத்திக்ஸை பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளினிக்கல் ஃபார்மசியை பற்றி படிக்கிறது, பேத்தாலஜி படிக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு 100% பி ஃபார்ம்லேயும் இருக்கும், டி ஃபார்ம்லேயும் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டிப்ளமோலையும் இருக்கும், பி ஃபார்ம்லேயும் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஓனாக ஃபார்மசி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு மேனேஜ்மெண்ட் நாலேஜை கொடுக்கறது தான் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம். அப்போ இப்போ என்ன ரியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டி ஃபார்ம் அண்ட் பி ஃபார்ம்? இது 2 வருஷம், அது 4 வருஷம், இது வந்து நான் செமஸ்டர் பேட்டர்ன், அது செமஸ்டர் பேட்டர்னு, இது கம்மியாக செலவாகும், அதுக்கு அதிகமாக செலவாகும், இதெல்லாம் ஓகே. பட் என்ன ரீசன், ஏன் இது 2 வருஷம், பி ஃபார்ம் ஏன் 4 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏறக்குறைய 30-31 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பி ஃபார்மசியில் அதிகமாக படிக்கிறீங்க. டிப்ளமோவில் இல்லாத படிப்புக 30-31 படிப்புக ஆர் டி ஃபார்மசிலேயே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன், அதை வந்து எலாபரேட்டாக ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பி ஃபார்மில் படிப்பீங்க. ஏன்னா அது வந்து கிராஜுவேட் லெவல், இன்டர்மீடியட் லெவல். அதை வச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவுக்கு நீங்கள் எதர் ஃபர்தராக படிக்க போகலாம், இல்லைனாக்கா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகலாம். அதனால வேண்டி உங்களுக்கு நாலேஜ் இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பி ஃபார்மசியில் வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதையே டீட்டெயிலாக படிப்பீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி டீட்டெயிலாக படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் படிப்பீங்க. இந்த ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு தேவையான மிஷினரிஸை பற்றி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பார்ட்டும் நீங்கள் வந்து பி ஃபார்மசியில் படிப்பீங்க. வேற இந்த ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசியில் கிடையாது. அப்புறம் டெக்னிக்கல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, பேத்தோஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை பி ஃபார்ம், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் நீங்கள் படிப்பீங்க. இந்த பேத்தோஃபிசியாலஜிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் உடம்புல ஏற்படக்கூடிய அப்நார்மல் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸு இல்லைனாக்கா அந்த டிசீலிருந்து விடுபடுறதுக்காக நம்ம உடம்பு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதையெல்லாம் படிக்கிறது தான் வந்து அந்த பேத்தோஃபிசியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டு. அப்புறம் சம் காமன் சப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த பி ஃபார்மில் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்து என்வைரான்மெண்டல் சயின்சஸ்ஸு, இந்த மாதிரியான சம் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் வந்து பி ஃபார்மில் படிப்பீங்க. வேற டி ஃபார்மில் இதெல்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க. நீங்கள் படிக்கிறது 2 வருஷம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டெக்னிக்கலாக என்னென்ன தேவைப்படுதோ, அதுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட்டு, லா, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை மட்டும் அப்படியே நல்லா கிறிஸ்பாக சொல்லி கொடுத்து உங்களை வந்து அடுத்து நீங்கள் ஜாபுக்கு போகலாம், இல்லை கடை வைக்கலாம்னு சொல்லி தயார்படுத்திடுறாங்க. ஆனால் பி ஃபார்மசி அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நீங்கள் என்னவா வேணாலும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் R&D லெவலில் போகலாம், ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக கூட போகலாம், இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் ரிசர்ச் சயின்டிஸ்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக எப்படி வேணாலும் டெவலப் ஆகலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை பேசிக்காகவும் சொல்லித்தர்றாங்க, நுணுக்கமாகவும் சொல்லித்தர்றாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து இந்த ஃபார்மா ஏரியாவில் எப்படி அப்ளை ஆகுது, இதை பற்றி தெளிவாக படிக்கிறது தான் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு. இப்போ டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. பட் இங்கே பி ஃபார்மில் பார்த்தீங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி படிப்பீங்க, பயோ கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி படிப்பீங்க. இந்த மாதிரி மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி எல்லாமே படிப்பீங்க. வேற டிப்ளமோ இன் ஃபார்மசின்னு சொல்கிற டி ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா
பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, கெமிஸ்ட்ரியும் ஃபார்மசூட்டிக்கலும் வந்து ஒரு இன்டர்செக்ஷன் வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபார்மசூட்டிக்ஸில் எப்படி கரெக்டாக அந்த கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது, அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரக்கை வந்து டிசைன் பண்ணுறதாகட்டும், ஒரு ட்ரக்கை டெவலப் பண்ணுறதாகட்டும், அதான் நிறையா கெமிக்கல்ஸை போட்டு காம்பினேஷன் அண்ட் காம்போசிஷனில் புது கெமிக்கலை கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணுறது வந்து மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்டு. ஸோ இந்த மெடிசினல் கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் படிப்பீங்க. டிப்ளமோவில் வந்து ஃபார்மகாக்னசின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறீங்க சொன்னோம் இல்லையா? அந்த ஃபார்மகாக்னசின்னாக்கா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து மெடிசின்ஸு தயாரிக்கிறது. இதே சப்ஜெக்டையே பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார்மகாக்னசி அண்ட் பைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க. பைட்டோகெமிஸ்ட்ரிங்கிறது என்னன்னாக்கா, தாவரங்களில் நடைபெறக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறது வந்து உங்களுக்கு பைட்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்டு. ஸோ நீங்கள் ஃபார்மகாக்னசி லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து மருந்து எடுக்கிறீங்கிற டைத்தில் இங்கே பார்த்தீங்க பிஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பைட்டோகெமிஸ்ட்ரியும் வந்து ஒரு சப்ஜெக்டாக சேர்ந்து அதிகமாக படிக்கிறீங்க. இதே மாதிரி ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து பிஃபார்மில் படிப்பீங்க. இப்போ தாவரங்கள்லேருந்து எப்படி ஃபார்மகோக்னசியில் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஹெர்பலை யூஸ் பண்ணியும் மருந்து எடுக்கிறத பற்றி அந்த ஹெர்பல் ட்ரக் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க இந்த பிஃபார்ம் படிப்பில். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் படிப்பீங்க, பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. பயோ ஃபார்மசூட்டிக்ஸுங்கிறது என்னன்னாக்கா, இப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்தை எந்த அளவு கொடுக்கணும், என்ன டோசேஜ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து அந்த நோயாளியோட உடம்புல என்ன மாதிரியான தெராப்பட்டிக் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது, டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது, அதாவது அந்த மருந்து என்ன மாதிரியான நன்மை விளைவிக்குது, இல்லைன்னா என்ன மாதிரியான எதிர்வினைகளை விளைவிக்குது, இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது வந்து இந்த பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இது ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு மருந்தை சாப்பிட்றோம், அந்த மருந்து வந்து எங்கே வேலை செய்யணுமோ அங்கே எப்படி போய் ரீச் ஆகி வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி அப்படின்னாலும் நம்ம வாய் வழியாக தான் மருந்து சாப்பிட்றோம், மூட்டு வலி அப்படின்னாலும் வாய் வழியாக தான் வந்து மாத்திரை சாப்பிட்றோம். ஆனால் அந்த மாத்திரை வந்து கரெக்டாக மூட்டு வலி மாத்திரையாக இருந்ததுன்னா மூட்டு வலியை சரி பண்ணுது, தலைவலி மாத்திரையாக இருந்தால் தலைவலியை சரி பண்ணுது. ஸோ அது எப்படி வந்து பர்டிகுலர் மருந்து அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடியில் போய் கரெக்டாக வேலை செய்யுது, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து இந்த ஃபார்மகோ கைனட்டிக் அப்படிங்கிற படிப்பு. ஸோ பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோ கைனட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பைன்டு படிப்பாக, ஒரு மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த மருந்தை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த மருந்து அந்த பேஷண்ட்டோட உடம்புல எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுதுன்னு கம்ப்ளீட் டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து இந்த சப்ஜெக்டு. இது வந்து பிஃபார்மில் தான் அவைலபிள், டிஃபார்மில் அவைலபிள் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, குவாலிட்டி அஷூரன்ஸு, இதையெல்லாம் வந்து சப்ஜெக்டாக படிப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, மருந்துகளை ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி உருவாக்குறாங்க, பல்க் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா ஒரே ஒரு மருந்தை தயாரிக்க போகிறாங்க, அவங்க ஆயிரக்கணக்கான மருந்துகளை தயாரித்து அதை வந்து பேக்கிங் பண்ணி எல்லா மருந்து கடையிலையும் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறீங்க. அதே மாதிரி அந்த குவாலிட்டி கண்ட்ரோல், மருந்துகளோட குவாலிட்டி அஷூரன்ஸு, இதையும் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கிறீங்க. இந்த சப்ஜெக்டில் லேப் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், ஒரு மருந்து ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னாக்கா அதை லேபில் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது எல்லாம் நீங்கள் வந்து இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சப்ஜெக்டில் தெளிவாக படிப்பீங்க. டிப்ளமோ ஃபார்மசிக்கும் பேச்சுலர் ஃபார்மசிக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பேப்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டிப்ளமோ படித்தாலும் மருந்து கடை வைக்கலாம், மருந்து கடையில் வேலை செய்யலாம். பேச்சுலர் படித்தாலும் நீங்கள் மருந்து கடை வைக்கலாம், மருந்து கடையில் வேலை செய்யலாம். ஆனால் பேச்சுலர் படிப்பில் வந்து ஃபார்மசி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தர்றாங்க. ஃபார்மசி ப்ராக்டிஸுங்கிறது என்னன்னாக்கா, டாக்டர் எந்த கையெழுத்தில் அவர் எழுதி கொடுத்தாலும் அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்தை எடுத்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரே மருந்து ஒரே காம்பினேஷன், ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பேர் வச்சுருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், இதே மருந்து தான் பட் அந்த கம்பெனியில் இல்லை, இன்னொரு கம்பெனியில் இருக்குது கொடுக்குறேன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்கிறது வந்து ஃபார்மசி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது.
ஒரு ட்ரக்கை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி படிக்கணுங்கிறது, இது எல்லாமே சொல்லி கொடுக்கறது வந்து இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேப்பர். இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸ் வந்து டிப்ளமோவில் சொல்லித்தர்றதில்ல, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக ஒரு பேப்பராக சொல்லித்தர்றாங்க. அப்புறம் நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் NDDS அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டிப்ளமோ ஃபார்மசியில் கிடையவே கிடையாது. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் தான் இந்த NDDS நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த NDDSல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னாக்கா, ஒரு ட்ரக் வந்து ஒரு பேஷண்ட்டோட உடம்புல எப்படி வேலை செய்யுது, அது வந்து அந்த டிசீயை எப்படி அப்ரோச் பண்ணுது, அந்த ட்ரக்கோட ஃபார்முலேஷன் என்ன, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன, இப்போ பெயின் ரிலீவ் பண்ணணும்னா எந்த டெக்னிக்கில் வந்து அந்த மருந்து அந்த பெயினை ரிலீவ் பண்ணுது, இப்போ ஒரு நோயை குணப்படுத்துது அப்படின்னாக்கா எந்த டெக்னிக்கில் அந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள வேலை செஞ்சு அந்த நோயை குணப்படுத்துது, இதுக்கு உண்டான சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி படிக்கிறது, டீட்டெயிலாக படிக்கிறது தான் இந்த நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். அந்த ட்ரக்கு நம்ம பாடியில் எப்படி டெலிவரி ஆகி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் வந்து படிக்கிறது நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் NDDS அப்படிங்கிறது. இது வந்து அந்த 4 தான், அப்ரோச்சு, ஃபார்முலேஷன், டெக்னிக், சிஸ்டம். இந்த 4 தான் வந்து இந்த NDDSல மெயின் கீ ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த 4 நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டா, அதாவது நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் ஏரியாவில் ஒரு புது மருந்தை உருவாக்குறீங்க அப்படிங்கிற டயத்தில் இது வந்து ஒரு பேசிக் நாலேஜாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் படிப்பான NDDS அப்படிங்கிறத நீங்கள் வந்து B.Pharm பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் படிக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி B.Pharm படிப்பு படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் மாறலாம். நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் போகலாம், இல்லை என்ன மாதிரியான ஜாப் வேணாலும் உங்களுக்கு இது ரிலேட்டடாக கிடைக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ரிசர்ச்சு, இதெல்லாமே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா ஹேண்டிலிங் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு சப்ஜெக்டாக சொல்லி தர்றாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது டேட்டா சென்டரில் இல்லைன்னா ஏதாவது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக் சென்டரில் எல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிகாஸ் B.Pharmங்கிறது ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி, அதுக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாப் கிடைக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான ஒரு நாலேஜும் உங்களுக்கு வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக அந்த ரிசர்ச், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சுங்கிறத சொல்லித்தர்றாங்க. கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் சொல்லித்தர்றாங்க. கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு ட்ரக்கோட ஃபார்முலேஷன் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் ட்ரக் டிசைன் அப்படிங்கிறதுல படிப்பீங்க. அதுக்கப்புறம் செல் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறத வந்து படிப்பீங்க. செல் மைக்ரோபயாலஜிங்கிறது ஒரு செல்லுங்கிறது என்ன, அதுக்குள்ள புரோட்டீன் இருக்கு, அப்புறம் அது கூட சம் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த புரோட்டீன் என்ன வகையான புரோட்டீன், ஸோ அந்த புரோட்டீன் மூலமாக தான் நம்ம வந்து இன்னொரு கெமிக்கல் அந்த புரோட்டீனில் கொடுத்து அந்த புரோட்டீன் கட்டமைப்பை மாற்றுறது மூலமாக தான் அந்த பர்டிகுலர் மைக்ரோபி, வைரஸோ பாக்டீரியாவையோ நம்ம வந்து செயலிழக்க செய்கிறோம். அதனால அந்த செல் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த B.Pharm பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் படிப்பீங்க. அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் அதை பற்றியும் நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்புறம் B.Pharmல டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், நியூட்ராசூட்டிகல்ஸ் இதை பற்றியும் வந்து படிப்பீங்க. டயட்ரி சப்ளிமெண்ட் அண்ட் நியூட்ராசூட்டிகல்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் மருந்தாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உணவு மூலமாக ஏதாவது சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு கொடுக்கறது மூலமாக அந்த ஒரு பர்டிகுலர் மினரலோ பர்டிகுலர் வைட்டமினோ வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறது தான் வந்து இந்த டயட்ரி சப்ளிமெண்ட்டு. அதில் இருக்கக்கூடிய நியூட்ராசூட்டிகல்ஸ் என்னென்ன இதையெல்லாம் வந்து நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த டயட்ரி சப்ளிமெண்ட் அண்ட் நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டு. இது மூலமாக நீங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் நடக்குது, அவர் வந்து ரிகவரி ஸ்டேஜில் இருக்கிறாரு, மருந்துகள் நிறையா கொடுக்கறதுக்கு பதிலாக அவருக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட்ஸு, அதாவது உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து இந்த டயட்ரி சப்ளிமெண்ட் அண்ட் நியூட்ராசூட்டிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்டு. அதுக்கப்புறம் இந்த B.Pharmசியில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் லிட்ரலாக போய் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கடையிலையோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இறங்கி 6 மாதம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப்பாக இருந்து கற்றுப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. வேற டிப்ளமோவில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் கிடையாது.
ஸோ இப்போ மேஜர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஒரே மாதிரி தான் இருக்குது. படிப்பு செலவு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சில ப்ரொஃபைல் வந்து சிமிலராக இருக்கும். பிஃபார்மில் ஒரு சில ப்ரொஃபைல்ஸ் வந்து ஹையர் எண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் படித்தாலும் நீங்கள் ஃபர்தராக வந்து லேட்ரல் என்ட்ரியில் பிஃபார்ம் படிக்கலாம். பிஃபார்ம் படித்தாலும் நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் ஃபார்ம் டி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து எம்ஃபார்ம் இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் நீங்கள் படிக்க முடியும். ஆனால் டிப்ளமோ அப்படின்னாக்கா நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு ஜாபு போயோ இல்லை ஒரு கடை வச்சோ செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டியூரேஷன் கம்மி, செலவு கம்மி. பிஃபார்ம்னு போனீங்கன்னாக்கா அது இன்னும் சப்ஜெக்ட் நாலேஜ் நிறையா கொடுக்கறதுனால மோர் ரிசர்ச் ஓரியன்ட், மோர் அகாடமிக் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு இந்த பி ஃபார்மசிங்கிற படிப்பு அமையுது. ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் செக்டாரில் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பவுண்டராக போகலாம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைனாக்கா இந்த மாதிரியான கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்டாக கம்பவுண்டராக நீங்கள் போகலாம். ஆனால் பிஃபார்ம் படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டருங்கிறது என்ன? இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்பும் இருக்கு இல்லைங்களா, அந்த மெடிக்கல் ஷாப்லையெல்லாம் அப்பப்போ போய் இன்ஸ்பெக்ஷன் போய் அங்கே மருந்து இது குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதனோட எக்ஸ்பைரி டேட்டு, அது எந்த மருந்து வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது, இந்த சோஷியல் ஃபார்மசி சொல்கிறாங்க இல்லையா, இந்த சோஷியல் ஃபார்மசி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டரோட ஒர்க்கு. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டருங்கிறது வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பெக்டபிள் ஜாப் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஓரளவு உங்களுக்கு வந்து வருமானமும் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் ட்ரக் இன்ஸ்பெக்டருங்கிறது. இது பியூர் கவர்மெண்ட் ஜாபு ட்ரக் இன்ஸ்பெக்டர். அதுக்கு வந்து டிப்ளமோங்கிறத விட பிஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இந்த பிஃபார்மில் அட்மிஷன் வேணும், டிஃபார்மில் அட்மிஷன் வேணும், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு இருந்தது, என்கிட்ட பேசணும்னு இருந்தாக்கா நீங்கள் வந்து எதர் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. இல்லைனாக்கா நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுற என்னோட நம்பரில் வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஈவன் எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேளுங்க. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ, என்னால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு தர்றேன். ஈவன் எனக்கு தெரிஞ்ச காலேஜஸ் எல்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீஸில் கூட ஏதாவது ஒரு 10,000 20,000 என்னால் முடியும்னாக்கா நான் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கூட வாங்கி தரேன், சீட் வாங்கி தர்றேன். இதெல்லாமே என்னால் பண்ண முடியும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.